ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி எங்கள் அத்தை ஊரில் கொடுத்து விட்டாங்க. காலையிலேயே எங்கள் வீட்டுக்கார் இதை அறுத்து அதை வாட்டி மஞ்சத்தூள் போட்டு தடவி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அறுத்து எடுத்தாச்சுங்க. நான் இன்றைக்கி எங்கள் அத்தை எப்படி குழம்பு வைப்பாங்களோ அதே ஸ்டைலில் தாங்க வைக்க போகிறேன். அவங்க தண்ணியாக தான் வைப்பாங்க, ஆனால் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த நாட்டுக்கோழியில் கறியை விட எலும்பு தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். எலும்பு தான் ரொம்பவுமே டேஸ்ட்டு, சத்தும் கூட. பிள்ளைங்களுக்காக மட்டும் கொஞ்சம் அந்த 2-3 பீஸு கறி இருந்துச்சு, அதை மட்டும் தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி எடுத்து பொன்னிறமாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட விட்டு மல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து அந்த வாசம் வரந்தட்டிக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 10லேருந்து 15 வரமிளகா. இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 10லேருந்து 15 போட்டிருக்கேன். உங்கள் இதுலேருந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன சீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைச்சிட்டு இந்த குழம்புக்கு தண்ணியாக தான் இருக்கணும், அதனால தண்ணி ரொம்ப நல்லா அதிகமாக ஊற்றிக்கிறலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த நாட்டுக்கோழி கறியும் இதில் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு தண்ணி பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம எடுக்கிற பாத்திரம் கொஞ்சம் அகலமாக நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அந்த கறிக்கு தேவையான அளவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ப்ராய்லர் மாதிரி டக்குன்னு வேகாது. நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த கொதிக்கும்போது கொதி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றணுங்க. என்னென்ன நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் தான், சன்ஃப்ளவர் இல்லாட்டா நல்லெண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இடி உரலில் போட்டு லேசாக தட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஊற்றுறத விட இந்த மாதிரி இடி உரலில் போட்டு லேசாக ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து இதுக்கு போடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் ஒரு 2-3 கொதி வந்த பிறகு இந்த டைமில் நம்ம இந்த சூப்பு சாறுலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சமாக அந்த மேலாக்கில் இருக்கிற அந்த குழம்ப மட்டும் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாறு கொடுங்க. நல்லா சளி இருமலுக்குலாம் நல்லா கேட்குங்க, உடம்புக்கு ரொம்ப தெம்பு. இப்போ இந்த குழம்பு நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான். நாட்டுக்கோழியை நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவரில் செஞ்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எப்பயும் போல தான் தாளிக்கிறது. தாளித்து கொட்டிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கறியும் வெந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு ஒரு 4-5 முட்டை அவிய போட்டிருந்தேன். அந்த முட்டையும் இதில் இந்த குழம்புல போட்டுடலாங்க. போட்டுட்டு அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் செய்கிறது, வேறு நம்ம இது அறுக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. தேங்காய்லாம் ஊற்றக்கூடாதுங்க, தேங்காய்லாம் ஊற்ற மாட்டேன் நான். வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எங்கள் அத்தை தக்காளியெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.